வழியில் போகணும்னு ஆசை உள்ளங்க, போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில் வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். இட்ஸ் an excellent magazine. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ. திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். மனிதரில் எல்லோருமே ஒவ்வொரு குணாதிசயம் உடையவர்கள். அவரவரின் வாழ்க்கையில் ஏதாவது ஓர் இலக்கினை அடைவதற்கு பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த இலக்குகளில் சிலர் சாதித்ததாக நினைக்கிறார்கள், சிலர் தோற்றுவிட்டதாக கருதுகிறார்கள், சிலர் மீண்டும் சாதிப்பதற்காக போராடத் துணிகிறார்கள். ஒரு சிலர் எந்த இலக்கும் இல்லாமல் பயணிப்பார்கள். இப்படியாக தங்களின் தேவைக்காக போராடும் இந்த வாழ்க்கையில் யாருக்கு என்ன இலக்குகள் இருந்தாலும் மனித நேயத்துடன் அன்பும் கருணையும் கொண்டு வாழ்பவர்களே தன்னை முழுமையாக்கும் இலக்கான ஆன்ம விசாரத்தை அடைந்து வாழ்வின் உண்மையான வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். அத்தகு வெற்றி பெறுவதற்கு நம்முடைய அறிவை கடந்து பேரறிவை தரக்கூடிய தெளிவான பாதையில் பயணிக்க வேண்டும். இங்கு நம்முடைய வாழ்க்கை கடினமல்ல, அதுபோல் இங்கு வாழ்வதும் கடினமல்ல. நம்மை சுற்றியுள்ளவர்களை சமாளித்து வாழ்வதுதான் கடினமாகும். ஏனெனில் யாரும் யாரையும் சரியாக புரிந்து கொள்ளாததுதான் அதற்கு காரணம். இங்கு மனிதர்களை தவிர பிற உயிர்கள் ஒருபோதும் சூழ்நிலைக்கேற்ப குணத்தையும் இயல்பையும் மாற்றிக்கொள்ளாது. தன் தேவைகளுக்காக மனதை மாற்றுகின்ற மனிதர்களின் குணங்களும் இயல்புகளும் வெவ்வேறானதாக இருப்பதால் அதனை சமாளித்து வாழ்வதுதான் இங்கு கடினம். ஆக பிறநலன் பேணும் உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் செய்து நல்ல குணமுடையவர்களாக யாரிடமும் எதிர்பாராமல் கடமையை செய்து வாழும்போது கடினமான வினைகளையும் களைந்து தன்னை உணர்ந்து விடலாம். மனிதர்கள் தங்களின் எண்ணங்களில் அழகாக இருக்க வேண்டுமே தவிர தோற்றத்தில் அழகாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இன்று பலருக்கும் தங்களின் இலக்கானது சரியானதா, அந்த இலக்கானது நம்முடைய மரணத்தை மாற்றி போற்றுவிடுமா என்று சிந்தித்து பார்ப்பதில்லை. சிலரின் தோற்றத்தை வைத்து அன்று ஏளனம் செய்தார்கள். இன்று அவர்கள் முன்பாகவே இவர்கள் தோற்றுக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆக நாம் கொண்ட இலக்கானது பிறநலன் பேணுவதாக இருக்க வேண்டும், பல்லுயிர்கள் வாழும்படி இருக்க வேண்டும். அதுதான் சரியான இலக்கு. நல்ல இலக்கை நோக்கி முன்னெடுக்கும் போதும் நம்மை அண்டி பல சோதனைகள் தடைகள் வரும். அதை கண்டு ஒதுங்கிவிடக்கூடாது. அதனால் சிலவற்றை இழக்க நேரிடும், சிலவற்றை துறக்க நேரிடும். அது கடினம்தான். அந்த கடினங்களை பொறுப்பதுதான் வினை தீர்க்கும் மருந்து. ஆக எதையும் கடந்து நம்முடைய இலக்கினில் கவனம் வைத்து நாம் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அறவழியில் பயணிக்கும் போது மனித இலக்கிற்கும் மேலான பிறவியை நீக்கும் இலக்கை நாம் அடைந்துவிட முடியும். அன்பை இலக்காக வைத்து கருணையை வாழ்வாக வைத்து பேதமின்றி வாழ்வதுதான் சாதனை வாழ்விற்கு நம்மை நகர்த்திச் செல்லும். இங்கு நாம் எத்தனை சாதனைகள் செய்து இருந்தாலும் பிறநலன் பேணி அன்புமயமாக வாழும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுமையை அடைகிறது. நாம் எல்லோரிடமும் சகஜமாக பழகும் அன்புடன் பரிணமிக்கும் போது அது புரிதல் இல்லாதவர்களை கூட
மாற்றிப் போட்டு விடுகிறது. அத்தகு மிகப்பெரிய ஆயுதம்தான் அன்பு. ஆதலின் இந்த வாழ்வில் எங்கும் யாரிடமும் பேதம் காணாமல் எல்லோரையும் தன்னுயிராக கருதி வாழ வேண்டும். இங்கு பிறர் மீது அக்கறை கொண்டு பிறர் இலக்கிற்கு அன்புடன் வழிகாட்டுபவர்களே மிக உயர்ந்தவர்கள் ஆவர். இங்கு ஒவ்வொரு மனிதரின் கர்மத்தின்படி அவரவர் எண்ணம், மனம், செயல் வெவ்வேறாக இருப்பதால் சிலரின் குணம் நல்லவற்றை ஏற்காது. அவர்களின் மனம் அப்படித்தான் இருக்கும் என்று நாம் கடந்துவிட வேண்டும். நம்முடைய இலக்கு அறத்தை நோக்கி பயணிக்கும் போது நம்மால் எதையும் உணர்வுடன் செய்ய முடியும். ஏனெனில் இங்கு உணர்வற்று நல்லதை செய்தாலும் நம்மை குறிவைத்து வேட்டையாடும் மனித மிருகங்கள் தான் அதிகம் நிறைந்திருக்கிறார்கள். நம்முடனே இருந்து கொண்டு நம்முடைய இலக்கை உணராமல் நமக்கு எதிராக செயல்படுவார்கள். நன்றாக இருந்த நம்முடைய மனதை குழப்பி விட்டுவிட்டு குள்ளநரியாக குனிந்து நிற்பார்கள். உணர்வுடன் இருந்தால் அந்த அற்பர்களின் நிழல் கூட நம்மை தொட்டுவிடாமல் பார்த்து கொள்ள முடியும். ஏனெனில் நாம் எந்த செயல்கள் செய்தாலும் அதில் பிறநலன் பார்ப்பது மட்டுமன்றி எவருக்கும் பாதிப்பு இல்லாமல் தற்சார்புடன் இயங்கும் போது வினை நீங்க பெற்றுவிடும். அதனை தடுக்கவே இதுபோன்ற பொல்லா வினைகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல இலக்கிற்கு நாம் வழிகாட்டினாலும் சிலர் தங்களின் ஆணவ அகந்தையால் அதை நிராகரித்தும் விதண்டாவாதம் பேசியும் அவர்களே சிதைத்து விடுவார்கள். ஆதலின் நம்முடைய நல்ல எண்ணத்தில் பிறரின் இலக்கை நாம் வலியுறுத்தக்கூடாது. இங்கு யாரையும் உணராமல் கண்மூடித்தனமாக நம்பி பயணித்து விடக்கூடாது. இங்கு வாழ்வியல் இலக்கு புரியாதவர்களுக்கு நாம் நல்லதை நினைத்து உதவினாலும் அவர்களுக்கு அதனின் மதிப்பு புரியாது. யாரையாவது நம்பி தகுந்த நேரத்தில் தன்வினைக்கான தண்டனையை இந்த பேரண்டம் மூலமே அவர்கள் பெற்றுவிடுவார்கள். ஆக எதையும் யாரிடமும் திணிக்காமல் யாருடைய செயல்களிலும் நுழையாமல் புறந்தள்ளி நிற்பதுதான் மிகவும் நல்லது. ஆக நம்முடைய இலக்கை அடையும் போது இங்கு எவரை கண்டும் அஞ்சக்கூடாது, எதற்கும் கோபப்படக்கூடாது, நம்முடைய இலக்கிற்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. நம்முடைய மனதை குழப்பும் பிரச்சனைகள் எது வந்தாலும் அது விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு நம்முடைய இலக்கிற்கான கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும். எந்த செயல்கள் செய்தாலும் நம்முடைய சுற்றத்தின் கடமையை தவறாமல் செய்ய வேண்டும். அறவழியில் வாழ்வும் வாழ்வின் இலக்கும் ஒருமித்து பயணிக்கும் போது எல்லா கருமங்களும் தீரும், கடினங்களும் விலகும். நாம் நேர்மையுடன், தூய்மையான எண்ணங்களுடன், பொறுமையுடன், நம்பிக்கையுடன் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய பொறுப்பு. நாம் நல்ல வாழ்வை அடைவதற்கு நல்ல செயல்களை வீரத்துடன் செய்ய வேண்டும். நம்முடைய இலக்கினை அடைவதற்காக துணிச்சலுடன் இந்த வாழ்க்கையில் எதையும் சந்தித்து அன்பு உருவாகி அறத்தால் உயர்வான செயல்கள் செய்து உழைப்பால் நிற்க வேண்டும். யார் இங்கு முறையற்று குறுக்கு வழியில் அவர்களின் இலக்கை அடைய அறமிழந்து அறிவிழந்து அவர்களே புத்திசாலிகள் என்று நினைத்து கொண்டாலும் பரவாயில்லை. உயிர்கள் நேசமின்றி சுயநல குணமுடைய மனிதர்களை விட்டு விலகி வாழ்ந்தாலே போதும். நமக்கான வினை தீர்க்கும் வாழ்வை நாம் சிறப்பாக வாழலாம். அறத்திற்கு எதிராகவும் நற்செயல்களுக்கு எதிராகவும் வாழ்பவர்களுடன் எதற்காகவும் பயணம் செய்துவிடக்கூடாது என்பதில் நாம் தான் தெளிவுடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களின் இலக்குகள் நம்மை தவறான பாதைக்கு அழைத்து சென்று வினையை உண்டாக்கி நம்முடைய இலக்கையே அழித்துவிடும். ஆக விழிப்புணர்வுடன் அறத்துடன் தனித்து நின்று தற்சார்புடன் சாதித்து இங்கு எவரும் பாதிக்கப்படாத வாழ்வை வாழ வேண்டும். நெஞ்சில் துணிவும் செயலில் நேர்மையும் கொண்டு நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நல்லோர் இணக்கம் கொண்டு வாழ வேண்டும். எல்லோரின் வாழ்விலும் அன்பு நிலைக்கும் போது தீய குணங்கள் அழிந்துவிடும். இந்த பூமியை பேதமின்றி மாற்றுவதற்கு அன்பும் கருணையும் தான் மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது. அதுதான் மனிதனை
புனிதராக்குகிறது. அந்த புனிதம்தான் ஆன்மீகமாகும். அதுதான் தெய்வீகமாகும். இதுதான் உண்மையான மனித வாழ்வின் இலக்காகும். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள். எக்ஸலண்ட் மேகசின். அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739-739-4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.